ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 262 263. கண்ணன் கன்று மேய்த்து வரும் அழகு கண்டு கன்னியர் காமுறுதல் 262ஆம் பாசுரம். வழங்காதின் மேல் தோன்றிய பூவணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத் தாழ்குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய்மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்று மெய் மெலிகின்றதே. இடைப்பிள்ளையான கண்ணன் தன் வழக்காதிலே செங்காந்தள் பூவை சூடியவனாய் சாதாரண மல்லிகை காட்டு மல்லிகை மாலைகளை தன் திருமார்பில் அணிந்து கொண்டவனாய் அலங்கரித்து கொண்ட திருக்குழல் முதுகில் தாழ இனிமையான புல்லாங்குழலை ஊதிக்கொண்டும் வருகிறான். இக்கண்ணனின் அழகை கண்ட என் மகள் அவன் மீது காதல் கொண்டு வழிவிட்டு நில்லாமல் அவன் எதிரிலேயே நின்று கொண்டிருந்ததால் அவளுடைய சங்கு வளையல்கள் கழல அவளின் உடலும் இழைத்து மெலிந்தனலே என்று அவளை பெற்ற தாய் கூறுகிறாள். 263ஆம் பாசுரம். விண்ணின் மீது அமரர்கள் விரும்பித் தொழ விரைத்து ஆயர்பாடியிலே வீதியூடே கண்ணன் காலிப்பின்னி எழுந்தருள கண்டு இள ஆய கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டு அமர்பொழில் புதுவயர்கோன் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண் இன்பம் வரப்பாடும் பத்தர் உள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. கண்ணபிரானை மேலுலக தேவர்கள் வணங்கி தொழ விரும்புகையில் செருக்குற்று அவர்களை பொருட்படுத்தாமல் திருவாய்ப்பாடியில் இறைவன் கண்ணனாக எழுந்தருளி பசுக்களை வீதியில் மேய்த்தான். அது கண்ட ஆய்குலத்து இளம்பெண்கள் தம் மனதை இழந்தவர்களாய் அவன் மீது ஆசை கொண்ட அப்பாங்கினை வண்டுகள் நிறைந்த பூக்கள் அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவல்லிபுத்தூர் நகரில் வாழ்பவர்களுக்கு தலைவரான பெரியாழ்வார் அருளிச் செய்த பாமாலை ஆகிய 10 பாசுரங்களையும் மகிழ்ச்சியுடன் பாடும் பக்தர்கள் மேலான பரமபதம் என்னும் திருவைகுந்தத்தை அடைவார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.